கிறிஸ்தவ கல்வி அது ரொம்ப முக்கியம். இந்த கிறிஸ்தவ கல்வி யாருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, திருச்சபைக்கு அப்படின்னு சொல்றத கிறிஸ்தவர்களுக்கு, இறை மக்களுக்கு அல்லது விசுவாசிகளுக்கு இந்த கிறிஸ்தவ கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்துட்டு மெயின்லைன் திருச்சபைகள்ல, ரோம கத்தோலிக்க திருச்சபையில ரொம்ப முக்கியமா இருக்கும். அங்க என்ன செய்யறாங்க, மெயின்லைன் திருச்சபையில என்ன நடக்குது, அது அங்க எப்படி பிரயோஜனமா இருக்குதா, பிரயோஜனமா இல்லையா, அடுத்து செயல்படுகிறதா, செயல்படலையா, செயல்படுவதற்கு என்ன காரணம், செயல்படாம போறதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு அதை ஒன்று பார்க்க போறோம். ரெண்டாவது, நம்முடைய சுயாதீன திருச்சபைகள்ல இதை பத்திய ஒரு ஒரு விழிப்புணர்வு இல்லை. இப்படி ஒரு பாடம் உண்டு இல்லையா, நமக்கு வந்துட்டு இடம் இல்லை. அதனால ஜிபிசியில அந்த பாடத்தை நம்ம கொண்டு வரதுக்கான வாய்ப்பு எல்லாம் போயிடுச்சு. இந்த கிறிஸ்தவ கல்வி அது கிட்டத்தட்ட எதோட சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எதோட லிங்க் ஆகும்னு சொன்னாக்க, பாஸ்டரல் தியாலஜி அல்லது பாஸ்டரல் கேர், போதக இறையியல் அப்படிங்கிற அந்த பாடத்தோடு கூட லிங்க் ஆகிற ஒண்ணு இல்லைங்களா. அது முதல் பகுதி நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். எப்போ இந்த பாடத்தை பார்த்துட்டு இந்த 3 வகைகளை நீங்க பின்னூட்டம் கொடுங்க. இந்த புதிய ஆண்டுல நீங்க எங்களை உற்சாகப்படுத்துங்க. ஏன்னா ஒரு பாடத்தை நான் ஆயத்தப்படுத்தி எனக்கு எப்படியும் ஒரு 80 மணி நேரம் ஆகுது. அந்த 80 மணி நேரத்துல நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு 5 நிமிஷம் கொடுத்தா போறோம். பின்னூட்டம் கொடுத்தீங்கன்னா பிரயோஜனமா இருக்கும், மற்றவங்க பிரயோஜனமா இருக்கும். இந்த வகையில பின்னூட்டம் கொடுங்க. கிறிஸ்தவ கல்வி ஏன் முக்கியமானது, இது நமக்கு தெரியும். கிறிஸ்தவ கல்வின்றது முக்கியமா, பைபிள்ல இருக்கிற உண்மைகள் இல்லையா, சத்தியம், சத்தியத்தை அறிவு சத்தியம் விடுதலையாக்கு, உண்மை அறிவு உண்மை விடுதலையாக்கு. அப்ப இந்த உண்மை பைபிள்ல இருக்கிற சத்தியத்தை, உண்மையை முதல்ல புரிஞ்சுக்கணும், அறிஞ்சிக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த முக்கியம். அடுத்து அறிந்து கொண்ட இந்த இவைகளை பற்றுறுதி கொள்ளணும். இந்த உண்மைகள், இந்த சத்தியத்தை என்ன பண்ணா, சத்தியத்தின் மேல் விசுவாசம் அல்லது பற்றுறுதி வைக்கணும். மூன்றாவது, இந்த கிறிஸ்தவ கல்வியின் அடிப்படையில நாம் கற்றுக்கொண்டவைகளை உலகத்துல நம்ம ஒரு தனித்துவமான மக்கள், வித்தியாசமான மக்கள், கிறிஸ்தவர்ல இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற அதை நாம் வெளிப்படுத்தணும், அதன்படி வாழணும். அடுத்தது, இதன் அடிப்படையில கிறிஸ்தவ கல்வி எனக்கு என்ன சொல்லிக்கிற, அதன் அடிப்படையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுது. அதாவது வார்த்தையை வாழ்வாக்குதல் அப்படின்னு சொல்லுவோம், அதை பின்பற்று. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணோம், விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, அதாவது பற்றுறுதியோடு மற்றவர்களுக்கு இந்த பற்றுறுதியை அல்லது நம்பிக்கையை, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் ஏன் இப்படி வாழறேன், கிறிஸ்தவனா இப்படிதான் இருக்கணுமா அப்படிங்கிறத மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும், மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு கிறிஸ்தவ கல்வி ரொம்ப முக்கியம். அடுத்தது, இந்த திருமறையின் மேல் நமக்கு இருக்கின்ற, இல்ல கடவுளுடைய வார்த்தைகள் மேல் நமக்கு இருக்கின்ற பற்றுறுதியை பாதுகாக்கிறது. இதன் அடிப்படையில மட்டும்தான் நம்மால நற்செய்தியை திறம்பட பகிர முடியும். வெறுமனே போய் நற்செய்தி கூட்டம், கிராம ஊழியம் அப்படின்றதுல அது எப்படி திறம்பட செய்யணும், ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஏற்கனவே அந்த பாடத்தை நம்ம பார்த்திருக்கோம். அண்டர்ஸ்டாண்டிங் த என்னது ப்ரீச்சிங் த காஸ்பல் டு அதர்ஸ் அப்படின்ற பாடத்தை நம்ம பார்த்துருக்கோம். வேணா அதை போய் அந்த குரூப்ல நம்ம இதுல நம்ம அதை பார்க்கலாம். யூடியூப்ல பார்த்தீங்கன்னா லிங்க்ல அது இருக்கும். அடுத்து, கிறிஸ்துவின் மூலம் உலகத்தை நாம கொஞ்சமாவது மாற்றணும். அதுக்கான பயிற்சி இந்த கிறிஸ்தவ கல்வியில இருக்கு. அப்போ இந்த கிறிஸ்தவ கல்வி என்பது கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்கும், குழந்தை முதல் வயோதிபர் வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒன்று இந்த கிறிஸ்தவ கல்வி. அப்ப இந்த கிறிஸ்தவ கல்வி எப்படி இருக்கு, எங்க இருந்து ஆரம்பிக்கும், இந்த சண்டே ஸ்கூல்ல ஆரம்பிக்கும், அது பிறகு டீன் பைபிள் ஃபெலோஷிப்ல ஆரம்பிக்கும், அது பிறகு யூத் ஃபெலோஷிப்ல ஆரம்பிக்கும், அதோட முடிஞ்சிடும். அடுத்து விபிஎஸ், அதோட முடிஞ்சிடும். இது ஒரு சிஸ்டமேட்டிக்கா பண்றது கிடையாது. இப்ப சாதாரண இந்த சிபி அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. சிபி புக்ஸ், சண்டே ஸ்கூல் புக்ஸ் கொஞ்சம் விலை அதிகம் தான்.
அங்க அவர்கள் பிகினர்ல ஆரம்பிச்சு சீனியர் முடித்துக்குள்ள ஹோல் பைபிள முடிச்சிடுவாங்க. பாடங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆரம்பிக்கும் இல்லையா? முழு பைபிளை குறிச்சு அவருக்கு ஒரு தெளிவு வந்துடும். அந்த பிகினர், பிரைமரி, ஜூனியர், இன்டர், சீனியர் அது வரைக்கும் வரும்போது அது அது முடிஞ்சிடும். அதே போல விபிஎஸ் அப்படிதான். பிகினர்ல அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த 3 வருஷத்துக்கு ஒரு சைக்கிள் வரும் இல்லையா? அவங்க சீனியர் முடிக்கிறதுக்குள்ள அதுலயே என்ன ஆயிடும்னாக்கா பைபிள முழுமையாக அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. சிஸ்டமேட்டிக். விபிஎஸ் அப்படின்னாக்கா இப்பெல்லாம் 1 நாள், 2 நாள், 3 நாள். அது விபிஎஸ்ஸே கிடையாது. வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் அது கிடையாது. வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல்னா மினிமம் 10 நாள். 10 நாள் 10 பாடங்கள். இந்த மெயின்லைன் திருச்சபையில என்ன பண்ணாங்க, குறைஞ்சது 12 நாள் வைப்பாங்க. நடுவுல ஞாயிற்றுக்கிழமை விட்டுடுவாங்க. வார நாட்கள்ல 10 நாளைக்கு 10 பாடம். நடுவுல ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவாங்க. அது என்னன்னா, ஒரு நாள் வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன், லவ் ஃபீஸ்ட். அதுக்கு ஒரு தனி ஒரு நாள். இல்லையா? அந்த நாள்ல என்ன பண்ணுவேன்னாக்கா, லவ் ஃபீஸ்ட், இன்ஸ்பெக்ஷன் இருக்கும். அன்பின் விருந்து இருக்கும் அவங்களுக்கு. அடுத்தது ஃபைனல் டே. அப்போ 13 நாள் அவங்க வைப்பாங்க. நம்ம நினைப்போம் அவங்கலாம் பணம் இருக்குதையா வச்சுக்குவாங்கய்யான்னுட்டு. இதான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை. பணம் இல்ல. பணத்த பத்தி பார்க்கிறது இல்ல. சத்தான இறை மக்கள் வேணுமா? சத்து இல்லாத இறை மக்கள் வேணுமா? சத்தான இறை மக்கள் இருந்தா, சத்தான திருச்சபை இருக்கும். சத்து இல்லாததுனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, யாருன்னா இலவசமா குடுப்பாடான்னு உருப்படாத புக்ஸ் எல்லாம் குடுக்குறாங்க. விபிஎஸ்ன்னு சொல்லிட்டு நெறைய பேரு. சிறுவர பத்தி என்னன்னே தெரியாது. சிறுவர் ஊழியம் என்னன்னே தெரியாது. பேசிக்கே தெரியாது. அவங்கலாம் புக் எழுதுவாங்க. அது எப்படி இருக்கணும் புக் எழுதினாக்கா, பிகினர்ல இருந்துட்டு சீனியர் முடிக்கிறோ, ஹோல் பைபிள முடிக்கணும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கணும். அது இந்த பிபிஎஸ்ல இருக்கும். பெங்களூர் விபிஎஸ்ல அது உண்டு. அதேபோல மெயின் திருச்சபையில அவங்களே உருவாக்குற அந்த இதுல அது உண்டு. ஏன்னா அதற்கேற்றவர்கள் தான் அத நடத்துவாங்க. இதெல்லாம் கிறிஸ்தவ கல்வியில இதெல்லாம் வரும். ஆனா இது மட்டும் இல்ல. வாலிபர்களுக்கு அடுத்த நிலையிலும் கூட வரும். அத நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தது, இவ்வளவு இருந்தாலும் கூட இதெல்லாம் நான் சொன்னதுதான். கிறிஸ்தவ கல்வி என்பது கிறிஸ்தவ வழியை பற்றி மட்டும் சொல்லல. கிறிஸ்தவ வாழ்க்கை முறையை பத்தி சொல்லுது. நான் சொன்னது அர்த்தம். இயேசு என்னை பின்பற்றுங்கள் அப்படி சொன்னார். அப்படி சொன்ன உடனே மக்கள் என்ன பண்ணாங்கன்னாக்கா, அதை செய்தார்கள். தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். ஆதித்திருச்சபை அதை செய்து காண்பித்தார்கள். இல்லையா? இயேசு எதிர்பார்த்தது. அதை செய்தார்கள். அப்போ தலைவர்கள் சீடர்கள் செய்தார்கள். இயேசு விட 3 வருடம் பயின்றார்கள். 3 வருஷத்துக்கு அதிகமா பயின்றார்கள். 12 பேர் ஒரு டீமு. 72 பேர் ஒரு டீமு. 36 பேர் ஒரு டீம். 120 பேர் அந்த 3 ஆண்டுகள்ல உருவானவங்க. அதுக்கு அடுத்த பேட்ச்ல வந்தவங்க 4வது பேட்ச்ல வந்தவங்க தான் பர்னபா இவங்க அதுக்கு அடுத்த பேட்ச் வந்து. 5வது டீம் தான் பவுல். 6வது டீம் தான் யாருன்னாக்கா தீமோத்தேயு, தீத்து இவங்கெல்லாம். அப்ப சீடத்துவம் அப்படியே வளர்ந்துட்டே வருது. இல்லைங்களா? அப்ப இயேசுவிடம் கற்றுக்கொண்டாங்க. இயேசு ஒரு இறையியல் கல்வியை அவர்களுக்கு புகுத்தினார். இறையியல்னா கடவுள் யார்? கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார்? கடவுள் பேசுறோமா? நம்ம பேசுறோமா? கடவுள் எதிர்பார்ப்ப செய்றோமா? இதான் இறையியல். கடவுளுடைய பார்வையில் நாம் வாழ்கிறோமா? இதுதான் இறையியல். பைபிள் காலேஜ் அப்படின்னாக்கா இறையியல் கல்லூரினா இதுதான். கிறிஸ்து இயேசுவின் சிந்தைனா இயேசுக்கு என்ன சிந்தை இருந்தது? தந்தையாகிய கடவுளுடைய சிந்தை இருந்தது. அத இவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. அவர்களே சொல்லிக் கொடுத்தார்கள். அதை அவரை பின்பற்றுதல். இல்லையா? கிறிஸ்தவ கல்வி என்ன பண்ணுதா? கிறிஸ்தவர்களை இப்படிதான் வாழணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறது. அப்ப கிறிஸ்தவ கல்வியை வழங்குறது எங்க ஆரம்பிக்குன்னா, வீட்ல ஆரம்பிக்குது. முதல்ல வீட்ல ஆரம்பிக்குது. அடுத்து திருச்சபையில ஆரம்பிக்குது. இல்லையா? நம்ம அதான் பார்க்க போறோம். அடுத்தது இது என்ன பண்ணுதுனாக்கா, பெற்றோருக்கும் பிள்ளைக்கு இடத்துல ஒரு கிறிஸ்தவ ஒரு ஒரு ஒருங்கிணைப்பை உண்டாக்குது. இப்போ சர்ச்சுக்கு போனாங்கன்னாக்கா, திருச்சபைக்கு போனானாக்கா, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் பிள்ளைகளுக்கும். டீன் பைபிள் ஃபெலோஷிப் பிள்ளைகளுக்கும், அதன் தலைவர்களுக்கும். யூத் ஃபெலோஷிப் யூத்துகளுக்கும், தலைவர்களுக்கும். மென் ஃபெலோஷிப் தலைவர்கள். விமென் ஃபெலோஷிப் தலைவர்கள்.
இல்லையா? வயோதிபர்களுடைய ஐக்கியம். அப்ப இவ்வளவு பேருக்கும் பாடம் இருக்கணும், பாடம் அமையணும். இவ்வளவு பேருக்கும் பாடம் கிடையாது. இண்டிபெண்டன்ட் சர்ச்ல இது எதுவுமே கிடையாது. இருந்தா இருக்கிறது என்ன? ஒண்ணு சண்டே ஸ்கூல், இன்னொன்னு விபிஎஸ். அதையும் வந்து ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்கா பண்றதில்ல. ஏதோ அது ஒரு ஊழியமாக பண்ணல, அது ஒரு புரோகிராமா பண்றாங்க. மினிஸ்ட்ரி வில் பிகம் புரோகிராம். இந்த வருஷம் ஒரு புரோகிராம். இட்ஸ் நாட் புரோகிராம் ஓரியன்டட், மினிஸ்ட்ரி ஓரியன்டட் இல்லையா? இது ரொம்ப அப்போ இதன் மூலமாக திருச்சபைக்குள் அவர்களுக்கு இறை மக்கள்னா குழந்தையிலிருந்து வயதுடைய இறை மக்கள் தான், விசுவாசியில எல்லாருமே. அவர்களுக்கு திருச்சபைக்கும் அவர்களுக்கும் சமுதாயத்திற்கும் அப்ப இந்த கிறிஸ்தவ கல்வி. அப்ப கிறிஸ்தவ கல்வியை எப்படி உருவாக்கணும்? யார் அதை கிறிஸ்தவ கல்வி என்பது எப்படி இருக்கணும்? எப்படி கொடுக்கணும்? யார் கொடுக்கணும்? இல்லையா? முதல்ல குடும்பத்தில் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா, குடும்பத்துல அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஆசிரியர் யார் குடும்பத்துல சொல்லிக் கொடுக்கிறது? யார்? குடும்ப தலைவர், தலைவி. முதல்ல தாத்தா பாட்டின்னா அவங்க தான் தலைவர், தலைவி. அவங்க தான் ஆசிரியர்கள். மாணாக்கர்கள் யார் அப்படின்னா, அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா எல்லா உறுப்பினர்களும் இல்லையா? எல்லாரும் குழந்தை முதல் பெரியவர்கள் வரைக்கும். தாத்தா பாட்டி இல்லைன்னா அம்மா அப்பா, தாத்தா பாட்டி இருந்த அத்தை மாமா எல்லாரும் இருப்பாங்க. அதுல அத்தனை பேருக்கும் அவர்கள் எப்படி இறை கல்வியை கொடுக்கணும், அது ஒரு முறை. அப்போ இந்த இந்த கிறிஸ்தவ கல்வி என்பது எல்லாருக்கும் கொடுக்கணும்னா எல்லாரும் ட்ரெயின் ஆவாங்க. அது எப்படி ட்ரெயின் ஆகணும்ன்றது இருக்குது. அடுத்தது கிறிஸ்தவ கல்வி குடும்பத்துல பார்ப்போம். இப்போ குடும்பத்துல எப்படி அப்படின்ட்டு. அடுத்தது இந்த கிறிஸ்தவ கல்வி திருச்சபையில எப்படி அப்படின்னா, திருச்சபையில இங்க வெல் ட்ரெயின்டா இருப்பாங்க, ஹைலி எக்யூப்டா இருப்பாங்க. ஆனா குடும்பத்துல அந்த அளவுக்கு எக்யூப்ட் இருக்காது, ஓரளவுக்கு எக்யூப்ட் இருக்கும் இல்லைங்களா? அவங்க அனுபவங்கள் இருக்கும், அது அங்க இருக்கும். திருச்சபையில பாத்தீங்கன்னாக்கா ஹைலி எக்யூப்டா இருப்பாங்க. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆர் வெல் ட்ரெயின்டு. நான்லாம் இருக்கும் பொழுதுலாம் அந்த சண்டே ஸ்கூல் டீன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் பொழுதுலாம் எங்களுடைய எங்களுடைய இயக்குனர்கள், நான் ஆரம்ப கட்ட விழை பணியாளரா இருந்தேன், அப்புறம் கோஆர்டினேட்டரா இருந்தேன், அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டரா. அங்க என்ன முறை அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, பிபிஎஸ் ட்ரைனிங் எடுக்காத டைரக்டர்ஸ் ட்ரைனிங் 4 நாள் இருக்கும். டைரக்டர்ஸ் ட்ரைனிங் 4 நாள். ரெசிடென்சியல் ட்ரைனிங் எடுக்காதவங்க யாருமே பிபிஎஸ் டைரக்டரா ஒரு சர்ச்சில் இருக்க முடியாது. அது போல 2 நாள் டீச்சர்ஸ் ட்ரைனிங் எடுக்காதவங்க யாருமே சண்டே பிபிஎஸ் டீச்சரா இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. சர்டிபிகேட் அங்க இருக்கணும், சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணும். அது போல சண்டே ஸ்கூல் சூப்பரிண்டென்டென்ட்கான 10 days ட்ரைனிங் நடக்கும், இல்ல 1 week ட்ரைனிங். அவங்க தான் சண்டே ஸ்கூல் சூப்பரிண்டென்டென்ட். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்களுக்கு அடிக்கடி அங்கங்க நடத்திக்கிட்டே இருக்கும், ஏரியா வைஸ் நடத்திட்டு, டயசிஸ் வைஸ் நடத்தும், ஏரியா வைஸ் நடத்தும். அவங்களே எங்களை கூப்பிடுவாங்க, ஒரு நாள் 2 நாள் சண்டேஸ்ல ஆஃப்டர் சர்ச் அந்த மாதிரிலாம் கூப்பிடுவாங்க. அந்த ட்ரைனிங் தட்ஸ் கால்ட் வெல் ட்ரெயின்ட். டீம் லீடர்ஸ்க்கு அந்த லீடர்ஷிப் ட்ரைனிங் ஒன்று நடத்தும். அவங்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குது. சண்டே ஸ்கூல் மெட்டீரியல் இருக்கு, டீம்ஸ்க்கு மெட்டீரியல் இருக்கு, யூத்துக்கும் இருக்கு. யூத் லீடர்ஸ்க்கான செமினார் நடத்தும் அந்த யூத் லீடர்ஸ்க்கு. அதே போல யூத்ல வந்துட்டு இன்னொரு யூத் இருக்காங்க, கல்யாணம் ஆனாங்க பாத்தீங்களா, ரொம்ப முக்கியமானவங்க. இன்னைக்கு அதை பத்தி தான் பேச போறோம், பார்க்க போறோம். அவங்களுக்கான ட்ரெயின்டு லீடர்ஸ் இருப்பாங்க. பெரும்பாலும் பாஸ்டர் இருப்பாங்க, இல்ல பாஸ்டர் என்ன பண்ணுவாரு, இதை ஒதுக்கிடுவார், நீ இதை பண்ணணும், இதை பண்ணணும். அவங்க நல்ல கவுன்சிலராக இருப்பாங்க, கவுன்சிலிங் ஸ்கில் இருக்கு அவங்களுக்கு, கவுன்சிலிங்ல எக்யூப் ஆயிருப்பாங்க. பெரும்பாலும் பாஸ்டர்ஸ் இருப்பாங்க. சில இடத்துல பாஸ்டர் என்ன பண்ணாரு, அந்த கவுன்சிலிங் எக்யூப் ஆனவங்களை யூஸ் பண்ணிக்கிறார். அதே போல ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், வயோதிபர் ஐக்கியம், நிறைய இருக்கு இந்த ஐக்கியங்கள். இவாஞ்சலிசம் ஐக்கியம், எப்படி இவாஞ்சலிசம் பண்ணும், அப்போ ஹாஸ்பிட்டல்ல போய் எப்படி இவாஞ்சலிசம் பண்ணும், அந்த ட்ரைனிங் இருக்கு. ஸ்ட்ரீட் தெருமுனை பிரசங்கம் எப்படி பண்ணணும், அந்த ட்ரைனிங் இருக்கு. இதெல்லாம் கிறிஸ்தவ கல்வியில வரும்.
அதே போல கிராம ஊழியர்கள் எப்படி பண்றது? மொத்தமா இருக்கிற பெரிய கூட்டத்துக்கு எப்படி எவாஞ்சலிசம் பண்ணும்? தனித்தாள் ஊழியம் எப்படி பண்ணும்? இது எல்லாமே கிறிஸ்தவ கல்வி. அதுக்குன்னு கல்வி முறை இருக்கு. எனக்கு ஆவியானவர் சொல்லிட்டாருன்னு சால்ஜாப் சொல்லிட்டு இருக்க இன்னைக்கு நிறைய பேர் இல்லையா? அவர்களையும் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க திருச்சபை மக்களையும் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இல்லையா? மொத்தத்துல அவங்க தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறாங்க. இல்லையா? ஹெல்த்தி சர்ச் அப்படின்னா அதான். சத்தான திருச்சபைனா இதெல்லாம் இருக்கணும். அப்ப இதுக்கு இவங்களா இருப்பாங்க. அப்ப மாணாக்கர்கள்லாம் பரிந்துரைக்கப்பட்ட குழுக்கள். நான் சொன்னேன் இந்த குழு சண்டே ஸ்கூல். சண்டே ஸ்கூல்ல என்ன? பிகினர், பிரைமரி, ஜூனியர், இன்டர், சீனியர். நம்ம தான் படிக்க போறோம் இதெல்லாம். பிள்ளைகளுடைய சைக்காலஜி உளவியல்லாம் படிக்க போறோம். அந்தந்த வயசு பிள்ளைகளை பொறுத்து தான். டீன்ஸ் வரைக்கும் படிக்க போறோம். யூத் தான் பிறகு பார்ப்போம். இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இனி வருங்காலங்கள் எல்லாம் செய்ய போறோம். அப்ப இளம் தம்பதியர் இன்னைக்கு இதுதான் மெயின். சண்டே ஸ்கூல் எந்த அளவுக்கு மெயினோ அந்த அளவுக்கு ஆரம்பம். அதே போல திருமணம் ஆன இவர்கள் இந்த 2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க இருந்து அது அப்படி போகும். அது அப்படி போகும். அதே போல சண்டே ஸ்கூல்ல இருந்துட்டு அப்படியே டீனுக்கு வருவாங்க, யூத்துக்கு வருவாங்க. அப்படியே வளருவாங்க. இது முக்கியம். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில என்ன பண்ண கேட்டகிசம், இந்த கேட்டகிசம் ட்ரைனிங் தான் அடிக்கடி என்ன கூடுவாங்க. கிட்டத்தட்ட 25 வருஷமாக அவங்களுடைய பைபிள் காலேஜஸ்ல செமினரிஸ்ல டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். கேட்டகிசம் ட்ரைனிங். கேட்டகிசம் ட்ரெயின்னா ஸ்கூல் கேட்டகிசம், சர்ச் கேட்டகிசம் நாங்க பள்ளிக்கூடத்துல கொடுக்கிற அந்த அந்த கல்வி, கேட்டகிசம் கல்வி இல்லையா? மறைக்கல்வின்னுவாங்க. கேட்டகிசம் மறைக்கல்வி. திருச்சபை மறைக்கல்வி. திருச்சபை மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு இருக்கும். நம்ம சண்டே ஸ்கூல் சொல்ற மாதிரி பிள்ளைகளுக்கு இருக்கும், யூத்துக்கு இருக்கும், பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும். சூப்பர் புக்ஸ் இருக்கு அவங்க கிட்ட. இதுல கிறிஸ்தவ மறைக்கல்வி தான். அது எல்லாரையும் உள்ளடக்கி இருப்பாங்க. இப்ப இது எங்க உருவாச்சு அப்படின்னாக்கா, ஆரம்ப கால திருச்சபையில இது இருந்தது. இல்லையா? ஆதி பிதாக்கள் இதெல்லாம் உருவாக்குனாங்க. கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டுல இதெல்லாம் உருவாக்குனாங்க. ஏன்னா ஒவ்வொன்னுக்கும் ஒரு தலைமை வேணும் அப்படிங்கிறதுனால. வழிநடத்தணும். இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு பிரிவு, பிள்ளைகளுக்கான பிரிவு, இளம் வாலிபர் பிரிவு இதெல்லாம் இருக்கும். அடுத்தது என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா, அவங்க நல்ல வெல் ஆர்கனைஸ் நல்ல ட்ரெய்னிங்ஸ் இருக்கு. மெயின்லைன் சர்ச்லயும் ட்ரெய்னிங்ஸ் நான் சொன்ன மாதிரி அங்கேயும் இருக்கு. அது அடுத்த வாரம் ஒரு 2 நாள் தொடர்ந்து அ ஸ்கூல் கேட்டகிசம் டீச்சர்ஸ்க்கான ட்ரெய்னிங்ஸ் நடக்க போகுது. ஸோ நான் அதுக்கு போக போறேன். இப்போ இந்த மெயின்லைன் சர்ச்ல ரோமன் கேத்தலிக் திருச்சபையில என்ன பிரச்சனை? கிறிஸ்தவ மறைக்கல்வி என்கிற சிஸ்டம் இருக்கு. ட்ரெயின்டு டீச்சர் இருக்காங்க. என்ன? இப்ப ரோமன் கேத்தலிக் என்னன்னாக்கா, திருமறையை மையப்படுத்தித்தான் இருக்குது அவங்களுக்கு. நம்ம தான் இங்க அடிச்சு மரியாள், கிரியாள் அப்படின்ட்டு அதெல்லாம் அங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5% கூட மரியாள பத்தி இப்பலாம் பேசுறது கிடையாது. எதனால மரியாள் உள்ள வராங்க? எங்க இது பண்றாங்க? எந்த இடத்துல அவங்களுக்கு பிரச்சனை? எந்த இடத்துல ஃபாதர்ஸ்க்குலாம் பிரச்சனைன்னா, இந்த மரியாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. முக்கியத்துவம் அதிகமாக அது வந்து கடவுள் போல ஆயிடுறது. இந்த இந்த பிரச்சனை தான் அவங்களுக்கு. அதான் இது அவங்க பைபிள படிக்கணும். பைபிள படின்னு சொல்றதுக்கு காரணம் அதான். அப்ப அங்க என்ன பண்றா பைபிள் பேஸ்டா தான் இருக்கு. அதே நேரத்துல அவங்க உள்வாங்குறது வந்து ட்ரெடிஷனல் பேஸ்ட் நெறைய இருக்கு. ஜெபமாலை உருட்டுறது, அது ரொம்ப முக்கியம்ன்றது இல்லைங்களா? இந்த மாதிரி விஷயம் ட்ரெடிஷன்ஸ் இல்லையா? இதுங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்குதா, இந்த விஷயம் போய் அவங்ககிட்ட ஆழமா போய் சேர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆழமா போகுது, ஆழமா போகுது. அதர் மெயின்லைன் சர்ச்ஸ்ல என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, இதை அவர்கள் ஒழுங்காக செய்கிறார்கள் சொல்லி பாஸ்டர்ங்க கான்சன்ட்ரேட் பண்றதில்ல. அப்பல்லாம் என்ன பண்ணும் அந்த நாட்கள்ல எல்லாம் பார்க்கும்பொழுது சுந்தர் கிளார்க்கும் பொழுதெல்லாம் அதெல்லாம் இது பண்ணுவாங்க, அனுப்புவாங்க. ஒரு நாள் என்ன பண்ணா சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு உங்க சண்டே ஸ்கூல் எப்படி இருக்குது? அவர் விசிட் பண்ணாரு. டீச்சர்ஸ் என்ன ஆச்சு? என்ன பண்ணுது? என்ன ரிசல்ட்? இல்லையா? அத குடுக்க சொல்லுவார். டீன் ஃபெலோஷிப் லீடர்ஸ் எல்லாம் கூப்பிடுவார். என்ன நடக்குது? யூத் ஃபெலோஷிப் லீடர் கூப்பிடுறார். என்ன நடக்குது? என்ன நடக்குது? என்ன நடக்குது? இது நடத்துறதில்ல மெயின்லைன் சர்ச்சஸ்ல. இது ஒரு பிரச்சனை. பாஸ்டர்ங்க அத முன்னெடுத்து செய்றது குறைவு. இல்லையா?
இந்த அளவுக்கு தங்களை அதை இன்வால்வ் பண்ணிக்கிறதுல குறைவா இருக்காங்க இல்லையா? டைரக்ட் அந்த 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 பார்வை அங்க வந்து குறைவா இருக்கு. அது உண்மை, ஒத்துக்கத்தாங்க. இதான் பிரச்சனை. அங்க கிறிஸ்தவ கல்வி இருக்கு. கடைசி பட் ஃபார் அஸ் இண்டிபெண்டன்ட் திருச்சபைக்கு என்ன பிரச்சனைனா, இதுல எதுவுமே கிடையாது. சிஸ்டம் கிடையாது, எதுவும் கிடையாது. கேட்டா ஆவியானவர் நடத்துவாருன்றது, ஆவியானவர் பண்றதுன்றது. ஒரு விவிஎஸ் போட்டாக்கா இதுக்கு போயிருந்த என்னது இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தாக்கா பிகினர் பிரைமரிக்கு அந்நிய பாஷையில பேசி கத்து கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன சொல்றாங்க அவங்க? அவங்க என்ன புரியும்? நமக்கே புரிய மாட்டேங்குது. அந்நிய பாஷை இருக்குது. ஆனா அதுல எப்படி இருக்குது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த பாடம்லாம் பார்த்துருக்கோம். பவுல் என்ன சொல்றார்? அதன் பிறகு என்ன அந்நிய பாஷை பேசி முடிச்ச என்ன விளைவு என்ன விளைவு தான் முக்கியம் நமக்கு. என்ன விளைவை ஏற்படுத்தி எந்த விளைவை ஏற்படுத்தாம நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன்னா வேஸ்ட். மெசேஜ் கேட்கிறேன்னா வேஸ்ட். ஒரு விளைவை ஏற்படுத்து. நான் உபவாசம் இருக்கிற விளைவு எதுவும் நடக்கலன்னா வேஸ்ட். நான் வேற்று மொழிகள் பேசுறேன் விளைவு எதுவும் இல்லைன்னா வேஸ்ட். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஆவியானவர். அப்ப நமக்கு தேவை. நம்ம கொஞ்சம் குறுகளா ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த கிறிஸ்தவ கல்வியை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லிட்டாக்கா, குடும்பம் அல்லது திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு. நான் வந்து சின்னதுல இருந்து ஆரம்பிக்கணும். அதான் முறை கிறிஸ்டியன்ல. பட் இது ரொம்ப முக்கியமா இருக்கு இல்லையா? இன்னைக்கு திருமணங்கள் எல்லாம் ரொம்ப சீக்கிரத்துல உடைச்சு போகுது. என்னுடைய என் தங்கையினுடைய கிளாஸ்மேட் வந்துட்டு இதுல கவுன்சிலிங் இதுல ஹைகோர்ட்ல இல்லையா? ஹைகோர்ட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இந்த மனமுறிவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வருஷத்துல 30,000 வருதான். பரிதாபம் என்னன்னா மெஜாரிட்டி கிறிஸ்டியன் தான். இதான் பரிதாபம். நம்ப முடியுதா? என் தங்கையோட ஃப்ரெண்டு அவ வந்துட்டு யாருன்னா கிறிஸ்டியன் தான் இல்லையா? பவுலின்னு சொல்லிட்டு கிறிஸ்டியன். அவன் சொல்ற அண்ணா இந்த மாதிரி என்ன இப்படி இருக்குது இல்லையா? அப்போ இந்த கிறிஸ்தவ கல்வி எங்க தேவைன்னாக்கா, இது திருமணமான இளம் தம்பதியருக்கு. அத கொஞ்சம் நீங்க பார்க்கணும். கொஞ்சம் ஃபேமிலி மேரிட் ஆர் லைஃப் ஆர் ஃபேமிலி லைஃப் இல்லையா? திருமண வாழ்வு அல்லது குடும்ப வாழ்வு என்பது என்ன? முக்கியமா திருமண வாழ்வு என்பது என்னக்கா, அது ஏதேன் தோட்டத்திலிருந்த பெரும் மகிழ்ச்சியான ஒரு சூழல். பெரும் மகிழ்ச்சியான ஒரு குடும்பம். பேரானந்தமான ஒரு குடும்பம். கார்டன் ஆஃப் ஈடன் எவ்ரிடே கெட் டுகெதர். ஒவ்வொரு நாளும் அது கெட் டுகெதர் தான். கடவுள் உருவாக்கின மனைவி, கணவன், கடவுள் மூவருக்கும் ஒரு கெட் டுகெதர். எவ்வளவு பேரானந்தம் பேரானந்தம் அப்படின்னு போடு. அது தினந்தோறும் நடந்தது. திருமண வாழ்வு அப்படிதான். குடும்ப வாழ்வு அடுத்து திருமண வாழ்வுன்னு பத்தி பேசினாலும் குடும்பம், திருமண வாழ்வு ரெண்டையும் இணைச்சுதான் பேசுறேன். நீங்க பிரிச்சு தந்தனா பிரிச்சு நீங்க டீச் பண்ணலாம். கல்யாணத்துல கூட இந்த மெசேஜ் கொடுக்கலாம். ஷார்ட்டா கொடுக்கலாம். பெருசு. நான் ஸ்டான்லி ஐயா உங்க மகளுடைய கல்யாணத்துல ஒரு 10 நிமிஷத்துல ஷார்ட்டா எடுத்தேன். 3 குறிப்பு இதுல இருந்தான். அப்போ திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு என்பது கிறிஸ்துவனுடைய பின் அரசு அல்லது மெய் அரசு. அதான் உண்மையான அரசு. அதனுடைய மாமன்றம். மாமன்றம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க எல்லாம் சண்டை போடுறது இல்ல மாமன்றங்கள். மாமன்றங்கள் இதெல்லாம் சண்டை போடுற இடங்களா மாறிடுச்சு. மாமன்றங்கள் பெருமைக்குரிய மன்றங்கள், உயர்வானது இல்லையா? கிறிஸ்துவின் அரசுல அது ஒரு மாமன்றம். இந்த ஃபோரம்னா மாமன்றம் இல்லைங்களா? இந்த மாமன்றத்துல என்ன நடக்குது அப்படி சொல்லி பார்த்தாக்கா, எல்லாமே டீசென்டாகவும் இன் ஆர்டராகவும்
நல்லொழுக்கம், ஒழுகில மன்னிக்கணும், நல்லொழுக்கமும் கிரமம். 1 கொரிந்தியர் 14:40 அனைத்தும் பாங்காகவும் ஒழுங்காகவும் நடைபெறுகின்ற இடம் எதுனா இந்த மாமன்றம். குடும்பம் என்பது ஒரு மாமன்றம். ஃபேமிலி இஸ் எ ஃபாரம். அல்லது திருமண வாழ்வு என்பது ஃபாரம், மாமன்றம். இயேசுவை, கடவுளை உள்ளடக்கிய ஒரு மாமன்றம். அந்த மாமன்றம் நிறைய பேசுவாங்க. நேர்மறையே பேசலாம், எதிர்மறையை பேசலாம். நேர்மறையை திறந்த மனதோடு பேசலாம். எதிர்மறையை எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, அதையும் திறந்த மனதோடு பேசணும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது. அதான் 1 கொரிந்தியர் 14 சகலமும் நல்லொழுக்கமாக கிரமமா நடக்க கடவுதுன்னா அதுதான். குடும்ப வாழ்வுல அது நடக்கணும். திருச்சபை வாழ்வுல நடக்கணும். தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்வுல அது நடக்கணும் இல்லையா? திருமண வாழ்வுல இது நடக்கணும். அப்ப இது எப்படி சாத்தியம்? டே டு டே கெட் டுகெதர் அப்படின்னு சொல்றது, கடவுள் இருந்தால்தான் அங்க டே டு டே கெட் டுகெதர் இருக்கும். அன்பை மையப்பட்ட கெட் டுகெதர் இருக்கும். இல்லைன்னா அடிதடியை மையப்படுத்துற கெட் டுகெதரா மாறும் இல்லையா? அன்புனால்தான் அது சாத்தியமாகும். கடவுளை பிரியப்படுத்துவது அல்லது இயேசுவை தூய ஆவியை பிரியப்படுத்துகின்ற ஒரு வாழ்வு. அந்த மாமன்றம் வந்து அப்பேற்பட்ட ஒரு வாழ்வு இல்லையா? கிறிஸ்துவே மையப்படுத்தும் வாழ்வு. கிரைஸ்ட் சென்டர்ட் ஆர் கிரைஸ்ட் லைக் லைஃப். கிறிஸ்துவை மையப்படுத்தும், அது கிறிஸ்து விரும்பும் வாழ்வு அந்த மாமன்றத்தில் இருக்கும். அப்ப இது அன்பினால என்ன ஆகும்னா, அன்பின் அடிப்படையில இந்த மாமன்றத்தில், அன்பின் அடிப்படையில இந்த குடும்பம் என்ற மாமன்றம், the forum of family அப்படின்னு என்னன்னாக்கா, அது நீ கலர் அப்படி தனித்தனியா பிரிச்சு படிச்ச அன்பினால் மகிழ்ச்சிக்குள்ளாக்கும். எந்த அன்பு இயேசுவை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும், மகிழ்ச்சியுள்ள மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வு. இதுதான் திருமண வாழ்வு இப்படி இருக்கும், குடும்ப வாழ்வு இப்படிதான் இருக்கும். அடுத்தது என்ன இருக்கும்? இன்னொன்று எதிர்மறையின அன்பு இல்லாமையால் பிசாசை மகிழ்விக்கும் மகிழ்ச்சியற்ற திருமண வாழ்வு. திருமண வாழ்வு அப்படிதான், கிறிஸ்து அவரை மையப்படுத்துகின்ற ஒரு வாழ்வு. பிசாசை மகிழ்ச்சிக்குள்ளாக்குகிற வாழ்வு வாழ்கிறோமா, கிறிஸ்துவை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் வாழ்வு வாழ்வு? இத இந்த திருமணமான பிள்ளைகளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி கொடுக்கணும். கவுன்சிலிங்லாம் நடக்கணும் இல்லையா? புதிதாக திருமணமானவர்களுக்கான ஒரு கவுன்சிலிங் நடக்கும் இல்லையா? திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங், திருமணம் ஆனதுக்கு பிறகு ஒரு கவுன்சிலிங், குழந்தை பேற்றுக்கு பிறகு கவுன்சிலிங், இதெல்லாம் நடக்கும். இதுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, அதுல எதை மையப்படுத்திருக்கு? திருமண வாழ்வு சூப்பர் எக்ஸாம்பிள், குடும்ப வாழ்வுக்கு சூப்பர் எக்ஸாம்பிள் எது? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் தான் சூப்பரான எக்ஸாம்பிள். ஆனா அது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த பாடத்தை நீங்க பார்க்க போறோம். எவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு சீக்கிரம் பார்த்து தொடர்ச்சியை தொடர்ந்து பார்க்கணும். இதுல அந்த 13ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்துக்கு முன்னாடி ஒரு வசனம் வரணும். 12ஆம் அதிகாரத்து 31ஆம் வசனம் 1ஆம் வசனமா வரணும். 1ஆம் வசனம் 2ஆ வரணும் இல்லையா? அப்ப நட்ட பிரிக்கும் பொழுது நிறைய கஷ்டப்பட்டு பிரிச்சாங்க. இதெல்லாம் ஆரம்பத்துல வசனங்கள் எல்லாம் கிடையாது, வசனத்துக்கு நபர் கிடையாது, அதிகாரம் கிடையாது. இதெல்லாம் ரோமன் கத்தோலிக்கர்கள் அந்த காலத்துல உருவாக்குனது, வசனங்களை உருவாக்குது 9ஆம் நூற்றாண்டுல. அப்ப அவர் பேர் மறந்துட்டேன், அவர் பேர் மறந்துட்டேன். 2 பேர் உருவாக்குனது. நமக்கு பாக்குற இந்த பைபிள்ல பாக்குற இந்த 1ஆம் வசனம் 2ஆம் வசனம்லாம் கிடையாது ஆரம்ப காலத்துல இல்லையா? 9ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால வரைக்கும் அப்படி கிடையாது. அப்பல 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் அப்படிலாம் கிடையாது. முதலாம் திருப்பாடல், 2ஆம் திருப்பாடல், 3ஆம் திருப்பாடல் அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் வேணும். அப்படி பிரிக்கும்போது நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி வசனங்கள் அதை பிற்காலத்தை பார்க்கும்பொழுது தான் இது இங்க வந்து இருக்கணும், இது இங்க வந்து இருக்கணும். அப்ப அங்க என்ன சொல்லுது அப்படி சொல்லி பார்த்தாக்கா, எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். 12:31 அதான் 1ஆம் வசனம்.
பவர்ல என்ன சொல்றது, இன்னும் அதிக மேன்மையான வழியை அவனுக்கு காண்பிக்கிறேன். அது 12 வசனத்துடைய 2ஆம் பகுதி தான் 1ஆம் வசனமாகும். அது என்ன நெறின்றதா 13ஆம் அதிகாரத்துல இருந்து 1ஆம் வசனத்துல இருந்து தொடர்ந்து சொல்லுது. இது இந்த நெறி என்ன? எத்திக்ஸ். இந்த எத்திக்ஸ் என்ன? கிறிஸ்டியன் எத்திக்ஸ். இந்த நெறி, கிறிஸ்தவ நெறி என்ன? கிறிஸ்தவ மறைநெறி என்ன அப்படிங்கிறத பவுல் வந்துட்டு, இல்ல அது ஒரு தலைப்பா கூட இருக்கலாம், அதை வைக்கலாம். இதை கொண்டு வர்றாரு. அப்ப அது 2 பகுதியா இருக்கு. அப்ப இந்த 1ஆம் வசனத்துல 13ஆம் வசனம் வந்து எத்திக்ஸ் அண்ட் நான் எத்திக்ஸ் இருக்கு. திருமண வாழ்வுல எத்திக்ஸ், நான் எத்திக்ஸ். குடும்ப வாழ்ல எத்திக்ஸ், நான் எத்திக்ஸ் இருக்கு இந்த 13ஆம் அதிகாரம். ஆனா இதுதான் முதல்ல முக்கியமாக திருமணமானவர்களுக்கு மையமாக்க சொல்லிக்கூடிய கல்வி இதுதான், பாடம் இதுதான். அப்ப 2 பகுதி. கிறிஸ்துவை பிரியப்படுத்துகின்ற எத்திக்ஸ், பிசாசை பிரியப்படுத்த எத்திக்ஸ் என்ன? அந்த வசனங்களை பிரிக்கணும். முடிஞ்சா அதை பிரிச்சு பார்ப்போம் இன்னைக்கு. ரொம்ப டீட்டெயில் இதை போக முடியாது. அப்ப திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு என்பது கிறிஸ்துவனுடைய விண் அரசின் அல்லது மெய் அரசினுடைய மாமன்றம், கிரைஸ்ட் கிங்டம். மாமன்றம் கிரைஸ்ட் கிங்டம். அங்க இயேசுவின் அரசாட்சி தான் நடக்குது. என்னைக்கோ நடப்போம்ல, இப்ப நடக்கணும். ஏசு சொல்றார் இல்லையா, விண்ணரசு என்பது பரலோக ராஜ்யம் இந்த வந்துருச்சுனார். பரலோக ராஜ்யம் அங்க எங்கேயோ இருக்குது, இல்ல வந்துருச்சு, பூமியில இருக்குது. அடுத்த சில பரலோக உனக்குள்ள இருக்கு. அதுதான் இது கிரைஸ்ட் கிங்டம், மாமன்றம் எனக்குள்ள இருக்கு, ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கு கிரைஸ்ட் கிங்டம். அந்த மாமன்ற இயேசுவை பிரியப்படுத்துகின்ற எத்திக்ஸ் சொல்லுதா, பிசாசை பிரியப்படுத்த எத்திக்ஸை பத்தி பேசுதா அந்த மாமன்றத்துல? அல்லது செயல்படுத்துகிறா, செயல்முறை நடக்குதா, வாழ்வு முறை நடக்குதா? அது அவங்க தெரியும். அப்ப மாமன்றத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது நேர்மையா மறை மற்ற எதிர்மறை கருத்துக்களை கிறிஸ்து இயேசுவின் சித்தப்படி முன்வைக்கணும். எதிர்மறையானது அங்க முன்வைக்கணும், நேர்மறையா முன்வைக்கணும். நேர்மறையானதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்றது, எதிர்மறையானதை சார்ட் அவுட் பண்ணிட்டு சீர்படுத்திட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லி கடவுளை புகழ்வது. அப்போ நேர்மறை எதிர்மறைய கணவன் மனைவி இயேசுவின் சித்தப்படி பரிமாறிக்கணும். நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன் அப்படிலாம் கிடையாது. இல்லையா? இதுல என்னன்னா நடுவுல நுழையிற இந்த நாருங்கெல்லாம் அந்த குடும்பத்தை கெடுத்து குட்டிச்சவாத நாருங்க தான். இந்த மாமியாரு, மாமனாரு, நாத்தனாரு, இல்லையா? இந்த நாருங்க எல்லாம் எதுக்குனாக்கா, இந்த நார் எதுக்கு குடும்பத்துலன்னா, அது அது ஃபைபர். அது ஃபைபர், நார்னா ஃபைபர். நம்ம நார் சத்தை சாப்பிடும்போது என்ன பண்ணும், அது ஃப்ரீயா நமக்கு என்ன ஆகும்னாக்கா மோஷன் போகும், இல்லையா? உடலுக்கு நல்லது. அப்ப இந்த நார்கள் உடலுக்கு குடும்ப வாழ்வுக்கு நல்லவர்களா இல்லாம பொல்லாதவர்களா மாறிடுறாங்க. கணவன் மனைவிக்கு பக்கத்துல யாருமே இருக்கக்கூடாது, இயேசு மட்டும்தான் இருக்கும். கணவனுடைய அம்மா அப்பாவோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணணும், தள்ளி நிக்கணும். மனைவியுடைய அம்மா அப்பெல்லாம் தள்ளி நிக்கணும். இவங்க உள்ள வருதுனால தான் பிரச்சனையே வருது. இவங்க எல்லாம் வருதுனால குடும்பத்துல அடிப்படை பிரச்சனை இதுதான். கவுன்சிலிங்ல இந்த மேரேஜ் கவுன்சிலிங்க பார்த்தீங்கன்னா இதுதான் இதுதான் இவங்க அங்க தலையண மந்திரத்தை ஓதுன்னுவாங்க, இல்லையா? பொண்ணோட அம்மா அங்க என்ன பண்ண, இப்ப உஷாராயிரன்னா அப்பா, இவங்கன்னா குழந்தைங்களா இவங்க 2 பேரு. இவங்க 2 பேர் தான் இயேசுவை மையப்படுத்தி அதை அந்த வாழ்வை பத்தி சொல்லி கொடுக்கும். அதுதான் தொடர்ந்து பார்க்க போறோம். அது எப்படின்னு ஒரு 3 குறிப்புல பார்க்க போறோம். முதல் குறிப்பு அது என்ன? மேரிட் லைஃப் ஆர் ஃபேமிலி லைஃப் இஸ் a forum of praise, இல்லையா? திருமண வாழ்வு அல்லது குடும்ப வாழ்வு என்பது விண்ணரசு மெய்யரசனுடைய புகழ்ச்சி. புகழ்ச்சி அது. புகழ்தல் நடக்கணும், நன்றி சொல்லுதல் நடக்கணும், இல்ல பிரைஸ், அதான் மையம்.
உடைய தொக்கி வருது பிரைஸ்ன்னு வந்து அவன தேங்க வரும். துதித்தல்னா ஸ்தோத்தரித்தலும் வரணும் உள்ள. அதான் 2 இணைக்கிறேன். ஆனா அந்த 3 பி கொண்டு வரணும்னா இது பண்ணேன். முதல் பி பிரைஸ், புகழ்ச்சி. என்ன புகழ்ச்சி? எப்படி ஏற்படும் புகழ்ச்சி? அத 2 பிரிவா பார்க்க போறோம். முதல் பிரிவு, கணவனும் மனைவி என்ன பண்ண கடவுளை புகழணும், பிரைஸ் பண்ணணும். கடவுளுக்கு நன்றி. கடவுளே இல்லையா? பிரைஸ் தி லார்ட் அப்படி சொன்னாக்கா புரியணும் மத்தவங்க. பிரைஸ் தி லார்ட்னா என்ன? கடவுளை துதியுங்கள். அதான் சரியான அர்த்தம். பிரைஸ் டு தி லார்ட்ல கடவுளுக்கு புகழ்ச்சி அல்ல. பிரைஸ் தி லார்ட்னா கடவுளை துதியுங்கள். பிரைஸ் தி லார்ட் இங்கிலீஷ், கடவுளை துதியுங்கள் என்பது தமிழ், அல்லேலூயான்றது எபிரேயம். அல்லேலூயானா என்ன அர்த்தம்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயானா அர்த்தம் கடவுளை துதியுங்கள். அப்ப துதிக்கணும். நான் பிரைஸ் தி லார்ட்னாக்கா அது பைத்தியக்காரத்தனமா இருக்கு, அர்த்தம் இல்லாத இருக்கு. பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு. அல்லே பிரைஸ், லூன்றது தி வரும், இணைப்பு வார்த்தை, கன்ஜங்ஷன். லா யா, யானா யாஹ்வே, யெகோவாவை புகழுங்கள். அப்ப புகழணும். நான் எடுத்தோட புகழ வார்த்தை சொல்லுவேன், கர்த்தர் நல்லவர். அப்ப கடவுளை புகழணும். புகழ். கர்த்தர் தூயவர், கர்த்தர் அன்புள்ளவர், கடவுள் சிறந்தவர், கடவுள் என்னை பார்க்கிறவர். இப்படி சொல்லி புகழ்றது முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணணும். நீங்க லிஸ்ட் பண்ணுங்க அடுத்த முறை. ஒரு 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 குறைஞ்சது ஒரு ஒரு 25 புகழ்ச்சியான எழுதுங்க பார்க்கலாம். இல்ல சர்ச்சில் போடுங்க. இதெல்லாம் கடவுளை புகழ்கிற வார்த்தைகள்லாம் எழுது. ஒரு ஒயிட் பேப்பர் போட்டு அவங்க பேரை போட்டு எழுது சொல்லி எத்தனை நல்லவர், வல்லவர், போதுமானவர், இதெல்லாம் புகழ்ச்சி. அடுத்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும். கடவுளை என்னை கொடுத்த மனைவிக்காக நன்றி. விவசாயம் என் கடவுளை என் கடவுளுக்காக நன்றி. குடும்பமாக தான் எங்க அப்பாவுக்காக நன்றி, அம்மாவுக்காக நன்றி, பிள்ளைகளுக்காக நன்றி, பெற்றோருக்காக நன்றி, உறவுகளுக்காக நன்றி. இது இருக்கணும். குடும்பத்திலையும் இந்த பிரைஸ் புகழ்ச்சி இருக்கும். அப்ப இங்க என்ன? முதல்ல கடவுளுக்கு புகழ்ச்சி, கடவுளுக்கு நன்றி. 2வது பிரிவு என்ன? ஒருவரை ஒருவர் புகழணும். நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமோ? புகழ்ச்சி. அவங்க எப்படி இருக்கா அதை பத்தி கவலை இல்லை. நீ எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்க தெரியுமா? ஒருவரை புகழணும். நீ வச்ச சமையல் என்ன மாதிரி இருக்கு தெரியுமா? புகழ்ச்சி. ஒருவரை போற்றி புகழுங்கள். ஒருவருக்கு நன்றி சொல்லுங்கள். நீ எனக்கு மனைவியா கிடைச்சதுக்காக நான் உனக்கு நன்றி சொல்றேன். கடவுளுக்கு முதல்ல நன்றி, உனக்கு நன்றி சொல். நீ எனக்கு அமைந்ததுக்காக நான் உனக்கு நன்றி சொல்றேன். ஒருவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றி சொல்லுங்க. குடும்பத்துல இந்த நன்றி சொல்றதுல பழக்கம். திருமணத்துல ஆரம்பிச்சாதான் அடுத்த போய் பிற குடும்பம். அதனால திருமணம் கிறிஸ்டியன் எஜுகேஷன்ல திருமணத்தையும் குடும்ப இந்த சப்ஜெக்டை இணைச்சி எடுக்கிறேன். தனித்தனியா எடுக்கணும் அதை. ஏன்னா இங்க இருந்தா குடும்பம் அடுத்து அமைய போகுது. அதனாலதான் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். இது பகுதி 1. பகுதி 2 என்ன நடக்கும்? விளைவுதான். இதுதான் விளைவு. மற்றவர்களும் இங்க புகழ்ந்து போட்டு, ஆஹா எவ்வளவு அழகா இருக்கிறாங்க இவங்க. இல்ல ஒருவருக்கு ஒருவர் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிந்தெடுத்தமா இருக்கிறாங்களே, உங்களை பார்த்து புகழணும். உங்கள் செயல்களை பார்த்து மற்றவர்கள் உங்களை புகழணும். நல்ல கணவன், நல்ல மனைவி என்று மற்றவர்கள் புகழணும். நீங்கள் கடவுளை புகழ வேண்டும். நீங்கள் நீங்கள் ஒருவரை புகழ வேண்டும். நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல். நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா மற்றவர்கள் உங்களை புகழ்வார்கள். மற்றவர்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க. பா உன் மனைவி அழகா நல்லா வச்சிருக்கப்பா, தேங்க்ஸ்பா. என் மருமகனே என் மகளை நல்லா வச்சிருக்க, என் மருமகளை என் மகனை நல்லா வச்சிருக்க. மற்றவர்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல. அடுத்த 3ஆம் பகுதியின மற்றவர்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லி புகழ்ந்து போட்டணும். ஆண்டவரே நீர்
உண்மையாகவே வந்துட்டு குடும்பங்களை இணைக்கிறோம். இந்த இன்னாருக்கு இன்னார் தான் என்பதை தெரிந்து வைத்து இணைக்கிறீரே, எப்பேற்பட்ட கடவுள் நீ! ஆற்றல் மிகு கடவுளாச்சே. இவங்க 2 பேரையும் இணைச்சீர், அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இது இந்த புகழ்ச்சி எங்கெல்லாம் செயல்படுத்துறோம்? கடவுள்கிட்ட. அடுத்தது கணவன் மனைவி கிட்ட. அடுத்து அதுக்கு அப்படியே குடும்பம். கணவன் மனைவி குடும்பத்தையும் இணைச்சுக்கணும் நீங்க. அடுத்து மற்றவர்கள். இதான் விளைவு. விளைவை ஏற்படுத்தும். நல் விளைவை ஏற்படுத்தணும். இல்ல நெகட்டிவ்ல போட்டு பாருங்க இத. இந்த 3 பகுதியும். கடவுள் விஷயத்துல நெகட்டிவ் போட்டு பாருங்க. கணவன் மனைவி விஷயம் நெகட்டிவ் போட்டு பாருங்க. மற்றவர்கள் நெகட்டிவ் போட்டு பாருங்க. சீர்கெட்டு போயிடும். இல்லையா? அப்படின்னா நேர்மறை ஏன் நடக்குது? கிறிஸ்துவை மையப்படுத்துறதுனா நடக்குது. எதிர்மறை ஏன் நடக்குதுன்னா, பிசாசை பிரியப்படுத்தினால ஏற்படுறது. சோ விளைவு இதுதான். அடுத்தது கடவுளும் இந்த குடும்பத்தை போற்றி புகழ்வார். நம்ம பிள்ளைகளை போற்றி புகழும், நம்ம அப்பா போற்றி புகழ மாட்டாரா? கண்டிப்பா கடவுள் அந்த கணவன் மனைவியை போற்றுவார். ஏனென்றால், என் விருப்பப்படி, என் எதிர்பார்ப்பின்படி செய்கிறாயே இல்லையா? அப்படின்னு சொல்லி கடவுள் இந்த கணவன் மனைவியை, திருமணமான கணவன் மனைவியை போற்றுவார். கடவுள் இவர்களுக்கு நன்றி சொல்லுவார். அங்க என் மனச நோகடிச்சாங்களே ஏதேன் தோட்டத்துல, நீ அப்படி இல்லையே. கடவுள் நன்றி சொல்லுவார். பாருங்க, அதுக்குதான் காட் இஸ் குட்னா இதுதான். எப்பேற்பட்ட கடவுள் பாருங்க நமக்கு. கடவுள் நம்மை புகழ்கிறவர். கடவுள் நமக்கு நன்றி சொல்றார். தேங்க்யூ மகனே, தேங்க்ஸ்பா. இது என்னை நல்லா பாத்துக்கிறப்பா. நான் எதிர்பார்த்தபடிலாம் நீ செய்யறப்பா. மகளே, நீ இதை செய்யறப்பா. இதன் ஊடாக என்ன நடக்குது? கடவுளும் மகிழ்ச்சி உருவார். கடவுளும் மகிழ்ச்சி உருவார். இதை அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். இளம் இந்த கவுன்சிலிங்ல இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். 3வது பார்த்தேன். இதான் இந்த விளைவு. 3வது விளைவு இந்த விளைவு. அப்ப எப்படி கடவுள் சொல்வாரு? இப்படிதான் நான் சொன்ன மாதிரி. கடவுள் மகிழ்ச்சியா வாழ்கின்ற என் மகளுக்கு குணசாலியான கணவர் பார். புகழ்தான். குணசாலியான என் மகளுக்கு ஏற்ற கணவனா இருக்கிறியப்பா. தேங்க்ஸ்பா. சூப்பர்ப்பா. புகழ்கிறார், போற்றுகிறார், நன்றி சொல்லுகிறார். மகளப்பா, என் மகளுக்கு ஏற்ற குணசாலியான கணவன். மகனுக்கு ஏற்ற குணசாலியான குணசாலி அப்படின்னு பார்த்தாக்கா, இது 2 பேரும் குணசாலியான மனைவியை தெரிந்து கொள்ற யாருன்னா, குணசாலியான கணவனை தெரிந்து சொல்லணும் அத. அப்ப கணவன் குணசாலி இல்லாம இருக்கணுமா? அது பைபிள்ல அப்படி இருக்கு. ஆணாதிக்க மனப்பான்மையில எழுதப்பட்டது அது. அதனால. இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனும் எவனும் பயப்பட மாட்டாளா? அப்ப அத படிக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர் எவரும். அப்ப இந்த பயப்படுகிறவர்ன்றது எதிர்மறை தான். கடவுள் மேல் அன்பு செலுத்துற எவரும். எங்கெல்லாம் பயம், பயம், பயம் அதெல்லாம் தூக்கி போட்டு, கடவுள் மேல் அன்பு செலுத்துறேன் படிச்சு பாருங்க வசனத்தை. எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க. அது கடவுளுக்கு அன்பு செலுத்துவது இல்லையா? அறிவு, ஞானம் அப்படி அப்படி படிக்கணும். பயப்படுதல்னா நம்ம கடவுள் வந்துட்டு காட்டேரி மாதிரி பல்ல காட்டிக்கிட்டு கத்தி காப்படெல்லாம் வச்சுட்டு கருப்பா பயங்கரமா இல்ல. பயங்கரமா அதை பார்த்தா பயப்படணும். அன்புள்ளவர். அப்ப அவர் அந்த பயம்ன்றது அந்த வார்த்தையை எடுத்துட்டு இத போட்டு பாருங்க. அழகா செட் ஆச்சுன்னா அப்படி டீச் பண்ணுங்க. மெசேஜ் கூட அந்த மாதிரி மெசேஜ் கொடுங்க. ஓகே. சோ இந்த விளைவை பார்க்கிறோம். அப்ப எதிர்மறை விளைவுகள் நான் சொன்ன மாதிரி. மற்றவர்களாலும், கடவுளாலும் இந்த எதிர்மறை விளைவுகள் ஏற்பட்டு விடாம ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த கடவுள் போற்றி புகழும். நன்றி சொல்லணும். நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும். உங்களை பார்க்கிற மற்றவர்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லி புகழும். இது நடக்குதான்னு ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும். 2வது குறிப்பு.
ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் பிரைஸ். தமிழ்ல என்ன? புகழ்ச்சி. இரண்டாவது திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு என்பது இகழ்ச்சி, பெயின். குடும்ப வாழ்வுல பெயின்ஸ் இருக்கு. அந்த பெயின்ஸ் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதுதான் முக்கியம். அப்படி ஹேண்டில் பண்ணாதனாலதான் திருமணமான அடுத்த நாள்லயே வந்துட்டு புருஷனை விட்டு வந்தது, இல்ல மனைவியை விரட்டி விடுறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் தான். வலி இருக்கும். இட்ஸ் டெஸ்டிங் பீரியட். டெஸ்ட் நடந்துட்டே இருக்கும். ஏசுவே டெஸ்ட் பண்ணலையா? அப்ப என்ன? இந்த மாய்மால அன்பு வந்து அந்த பெயின் வந்துட்டு அளவுக்கு அதிகமா இருக்கும். பெயினை வந்துட்டு என்ன பண்ணாக்க, பெயினுக்கான காரணம் யாருன்னு பார்ப்பாங்க. என்னுடைய பிரச்சனைக்கு யார் காரணம் தான் பார்ப்பாங்களே தவிர, இந்த பெயினை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம்னு பார்க்கவே மாட்டாங்க. ஏன் மற்ற போன மாய்மாலமான அன்பு இருக்கும். 1 கொரிந்தியர்ல அந்த அன்பு தான் பார்க்கணும். இதெல்லாம் எதிர்மறை. நான் சொன்னேன் இல்லைங்களா? எத்திக்ஸ் இல்ல நான் எத்திக்ஸ். நான் மானிட மொழியில் பேசினான். மானிடன்னா வாய் நல்ல நல்ல அன்போட பேசுறது. வான தூதரின் மொழி பேசுதல் என்றால் என்ன? வசனத்தை உள்ளபடி அழகாக, அன்பாக, தைரியமாக, நேர்மையாக சொல்லிக் கொடுக்கிறது, சொல்வது. தூதர் அப்படிதான் பேசினாங்க. கடிந்து கொண்டு பேசினார்கள், அன்பாக பேசினார்கள். இதெல்லாம் தூதர் மொழினாக்கா இல்லையா? கடவுள் எப்படி சொன்னாரோ அப்படியே வந்து சொல்றது. அதான் தூதர் மொழி. நீ இப்படி பேசலாம், தேவன் ஒழுக பேசலாம், வசனத்தை சுட்டி காட்டி பேசலாம். ஆனா உனக்குள்ள அன்பு இல்லைன்னா என்ன அர்த்தம்? வேஸ்ட்ன்ற. திரும்பியும் தொடர்றார். இறைவாக்கு உரைத்தல். இது 2மே இருக்கு. இறைவாக்குல வந்து இல்லையா? கடவுள் பேசுறது தைரியமா அப்படியே பேசுறது தான் இறைவாக்கு. கடவுள் என்ன பேசினாரோ, யாரு போய் பேச சொன்னாரோ அது. பைபிள்ல இருக்குது இறைவாக்கு தான். பைபிள்ல கடவுள் பேசின வார்த்தை தான். அதான் இறைவாக்கு. அது அழகா சூப்பரா மெசேஜ் கொடுத்தா சரிதான். பைபிள்ல இருக்க மறைபொருள்களை நல்லா அறிந்திருந்தாலும் சரி. நம்முடைய விசுவாசம் மலையை பெயர்க்கத்தக்க அளவுக்கு இருந்தாலும் சரி. எனக்குள்ளதெல்லாம் ஏழை கொடுத்து நான் பாரு ஓலை குடிசையில இருக்கிறேன் அப்படி நடந்தாலும் சரி. அடி உத வாங்கினாலும் சரி. ஆனா அது இவ்வளவு செஞ்சும் அன்பு இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட். அப்ப என்ன சொல்ல வருதுன்னா, உன்னுடைய உதடுகளினால் கடவுளை கனம் பண்ணுகிறாய், உள்ளமோ தூரமாய். இதெல்லாம் உதட்டளவில் செய்திருக்கலாம். உதட்டளவில் உடல் அளவில் செய்திருக்கலாம். உள்ளத்திலிருந்து உடத்துக்கு வந்து உடல்ல செயல்படலன்றார். இதுங்கத்தான் குடும்பத்துல பிரச்சனையை கொண்டு வருது. கணவன் மனைவிக்குள்ள இதுதான். மாய்மாலமா பேசுறியா? உள்ளத்தின் ஆழ்த்து பேசுறியா? பொறுமையை பத்தி பேசுறோம் பாத்தீங்க. பொறுமை, தாழ்மை. பொறுமையை தாழ்மை எங்க இருந்து வரும்னா உள்ளத்துல இருந்து வரும். குடும்பத்துல இந்த பொறுமை தாழ்மை கணவன் மனைவிக்கு இருக்கணும். இது பவர் தீர்ப்பது இல்லை. அது இதுல 2மே கொடுத்திருக்கேன் இல்லையா? அப்ப கடவுள் என்ன செஞ்சு இருக்கிறாரு அப்படி சொல்லி பார்த்தா, ஏன் கடவுள் சொல்லுக்கு விரோதமா நம்ம செயல்படணும்? கடவுள் அவர் உருவுல, அவர் சாயல்ல. கடவுள் தம் தம் அப்படின்னு உருவு சாயல். மனிதரின் மனுஷரின் கடவுள் தம் உருவில் சாயலில் உருவாக்கலாம். அப்போ கடவுள் உருவாக்கின கடவுளை போலதான் நம்ம இருக்கணும். அதான் எதிர்பார்க்கிறார். 100% அப்படி இருக்க முடியாது. ஆனா இருக்க நீ என்னென்ன முயற்சி செய்யறேன்னு பாக்குறார். அது சொல்லிக் கொடுக்கணும். கடவுளோட இப்படி இருக்க உருவாக்கலையே அப்படிங்கிறது அவன் சொல்லிக் கொடுக்கணும், தெளிவுபடுத்தணும். ஏன் அவர்களை அப்படி உருவாக்குனார் அப்படின்னா,
கடவுள் அவர்களை கணவன் மனைவி எல்லாத்தையும் பின்னி பிணைஞ்சிருக்கணும். ஆவி ஆன்மா சரி எல்லாமே வெறும் சரீரத்துல பின்றது மட்டும் இல்லை, எல்லாவற்றிலும் அழகா சொல்லுது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல வருதுன்னு நினைக்கிறேன், 2:2 நினைக்கிறேன், ஓட மறந்துட்டேன் இல்லைங்களா? நீங்கள் ஒரே எண்ணம், ஒரே உள்ளம், ஒரே அன்பு, ஒரே மனம், இது இருந்தா என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். பவுல் சொல்றாரு. எதை சொல்றாரு? கடவுளுடைய மகிழ்ச்சி எப்பேற்பட்டது என்றது சொல்றாரு. ஒரு குடும்ப தலைவருக்கு இந்த மகிழ்ச்சி ஏற்படும், குடும்ப தலைவிக்கு கணவனுக்கு அந்த மகிழ்ச்சி. நானும் செய்கிறேன் நீயும் செய் மகிழ்ச்சி. திருச்சபையில போதகருக்கு ஒரு மகிழ்ச்சி, தலைவருக்கு ஒரு மகிழ்ச்சி. இதற்காகத்தான் அவர் கணவனும் மனைவியா உருவாக்கணும். கணவன் மனைவி மட்டும் பின்னி பிணைவில்லை, அடுத்த பின்னி பிணைவி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கடவுள் மனைவியும் கணவனுமாகிய அவர்களை முதல் திருக்குடும்பமான ஹோலி ஃபேமிலி. ஹோலி ஃபேமிலி என்ன? கடவுளை உள்ளடக்கிய குடும்பம் அது. ஹோலிஸ்டிக், ஹோலிஸ்டிக்னா முழுமை, முழுமை. கடவுளை மையப்படுத்தி வாழும் திருமண வாழும், அதை பத்தி பேசும் திருக்குடும்பம் என்பதுதான் ஹோலிஸ்டிக் ஃபேமிலி. அப்போ கடவுளும் மனைவியும், கடவுள் மனைவி கணவர், இந்த 3 பேர் இணைந்ததுதான் திருக்குடும்பம். மூவொரு கடவுள் என்பது ஒரு திருக்குடும்பம். அந்த பாடம் எடுத்திருக்கேன். மூவொரு கடவுள் இல்லையா? தந்தை மனித தூய மூவொரு கடவுள் ஒரு திருக்குடும்பம். அப்ப அந்த திருக்குடும்பம், அந்த கடவுள் என்கின்ற அந்த திருக்குடும்பத்துள்ள கணவன் மனைவியுமாக சேர்ந்து ஒரு திருக்குடும்பம். அந்த குடும்பத்தை தன்னை இணைச்சுக்கிட்டாரு. நம்ம அவரை இணைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோமா? அப்பப்ப தூரம் போடுறோமா? பிசாசை இணைக்கிறோம். இது புரிஞ்சுக்கிட்டாங்கடா, அந்த பெயின் அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். பெயின் ரிலீவும் கிடைக்கும், டெலிவரன்ஸ் கிடைக்கும். பெயின் ரிலீவர்னா டெம்பரவரி ரிலீஃப். அது டெலிவர் கில்லர்னாக்கா பெயின் கில்லர் வேற, பெயின் ரிலீவர் வேற. நான் பெயின் ரிலீவரை பெயின் கில்லர்னு சொல்லிட்டு இருக்கோம் மெடிசின்ல. கில்லா டோட்டலா. அப்போ இதான் ஹோலிஸ்டிக்னா இதுதான். கடவுள் கணவன் மனைவி ஆகிய மூவரும் இணைந்து மகிழ்ச்சி, 3 பேரும் மகிழ்ச்சி. அப்ப கணவன் மனைவி மகிழ்ச்சினாக்கா கடவுளுக்கு மகிழ்ச்சி. கடவுளுக்கு எது மகிழ்ச்சி? கடவுளும் மனைவி மகிழ்ச்சியா இருந்து கடவுளுக்கு மகிழ்ச்சி. ஹோலிஸ்டிக் ஃபேமிலி. ஹோலிஸ்டிக் ஃபேமிலி மேரிட் லைஃப், ஹோலிஸ்டிக் மேரிட் லைஃப். விஷ் யூ ஹோலிஸ்டிக் ஃபேமிலி, விஷ் யூ த ஹோலிஸ்டிக் மேரிட் லைஃப். அப்படிதான் நான் சைன் பண்ணி இது பண்ணுவேன், நான் கார்டு கொடுப்பேன். அப்போ ஹோலிஸ்டிக்னா என்ன? ஹோலி ஃபேமிலி தான். எது ஹோலி ஃபேமிலி? அந்த ஆரம்ப காலத்துல அந்த அந்த ஏதேன் தோட்டத்துல இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்ட் ஹோலிஸ்டிக் ஃபேமிலி. அந்த ஹோலிஸ்டிக் ஃபேமிலி சுக்குன்னு வரதே வருது என்ன? பிசாசானுக்கு பிடிக்காது. இந்த குடும்பம் எப்படி இருக்கு? பிசாசானுக்கு பிடிக்காது. ஹோலிஸ்டிக்கா அது பிசாசுக்கு பிடிக்காது. அப்ப இந்த பெயினை கொண்டு வரது யாரா? பிசாசு, மனிதர்கள் இல்லை. அதனால ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா? பிசாசுக்கு பிடிக்கவில்லை. மணி 9 ஆயிடுச்சு. இதோட முடிச்சுக்கலாம். தொடர்ந்து நாம அடுத்த இதுக்கு போகலாம் இல்லைங்களா? ஓகே, நம்ம இதோட படிச்சுக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம்னா, திருமண வாழ்வு என்பது என்ன? இட்ஸ் ஹோலிஸ்டிக் ஃபேமிலி. இந்த ஹோலிஸ்டிக் ஃபேமிலி எப்படி இருக்கிறோம் அப்படின்னாக்கா, கணவனும் மனைவியும் இல்லையா, கடவுளை மையப்படுத்தி கடவுளோடு தங்களை இணைத்துக் கொள்வது. அப்போ திருமண வாழ்வு என்பது இஸ் பிரைஸ், மகிழ்ச்சி. அப்ப எப்படி மகிழ்ச்சி? திருமண வாழ்வு என்பது இகழ்ச்சி, பெயின். 3வது ஒண்ணு பார்ப்போம் அடுத்த இது. இதே முடிக்கல. சோ இதோடு நாம் இத இத இந்த செஷனை முடிக்கலாம். முக்கியமாக ஒரு குறிப்பை சொல்லிடுறேன்.
இனிமேப்பட்டு உங்களுக்கு தனிப்பட்ட வகையில உங்க 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 பெயருக்கு வந்து இவரும் ரிமைண்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தார். அடிஷனல் ஸ்டான்லி ஐயா. நானும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன் ஐயா. பாடங்கள் தனித்தனியா அவங்க குரூப்ல இல்லாம எல்லாம் மறந்துடுறாங்க. இன்னும் சில இதெல்லாம் சொல்லியிருந்தார். நோட்ஸ் அவங்களுக்கு தேவையான நோட்ஸ் அனுப்புறது மட்டும்லாம் பார்த்துக்கிறேன். அது ஒண்ணு. அடுத்தது இந்த குழுவுல இணைந்திருக்கிற நாம இல்லைங்களா? அத நான் என்ன பண்ணேன்னாக்கா, நான் சொன்ன மாரி ஒரு நெறைய பேர் இருக்காங்க. 20 பேர் இருக்க மாரி தான் இருக்கணும். 16 பேர் இருக்கிறோம். இல்லையா? தொடர்ந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணுன்றது முக்கியமே இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெறைய பேர் அட்டெண்ட் பண்ண முடியாது. YouTubeல ஏத்திருக்கோம். YouTubeல பாருங்க. PDF பாருங்க. அத வந்து சப்ஸ்கிரைப் பண்றீங்களா பாருங்க. அதுல ஒரு ஒரு லைன் கமெண்ட் போடுங்க. இல்ல தம்ஸ் அப் போட்டு விடுங்க YouTubeல. மத்தவங்களுக்கு பகிருங்க. ஓகே.